அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். ஒரு ஜாதகத்திலே விருச்சிகம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்கினத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்கினத்திலேயே இருக்க, அந்த விருச்சிகம் லக்கினத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே கடகத்திலேயே இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னம், லக்னத்திலே செவ்வாய், 9ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்கினத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்கினத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்கினத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருச்சிகம் லக்கினத்திலிருந்து 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், விருச்சிகம் லக்னம், லக்னத்திலே செவ்வாய் பகவான், லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே சந்திர பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், அவ்வாறு இருக்க பிறந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திலே மேஷத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கடகத்திலேயே 9ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னம், 6ஆம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய் பகவான் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்க, கடகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னம், 6லே செவ்வாய், 9லே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் தேடிக் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திலே மேஷத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ரிஷபத்திலே விருச்சிகம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், விருச்சிகம் லக்னம், 6ஆம் இடத்திலே மேஷத்திலே செவ்வாய், 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால், அவ்வாறு இருக்க பிறந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை தேடிக் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே மகரத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாக கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்க, விருச்சிகம் லக்னம், 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் உச்சம், 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்க பிறந்தவருக்கு லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சத்தை தேடிக் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலே மகரத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். விருச்சிகம் லக்னம், 3ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் பகவான் உச்சம்,
லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ரிஷபத்திலே சந்திரன் உச்சபை பெற்று அமர்ந்திருக்க இவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருட்கடாட்சம் தேடிக் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி யோகம் உண்டு என்பதாகும். இவ்வாறாக கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி யோகத்தினாலே அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம் உண்டு. அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக, அவர் மனதிற்கு இனிய அளவிலே நிறைந்த செல்வம் மிக்கவராக இருப்பார் அந்த ஜாதகர். மேலும் அந்த ஜாதகர் வசதியான வாழ்க்கை வாழ்வார். அவர் குடியிருக்கின்ற வீடு எல்லா வசதிகளும் நிறைந்திருப்பதாக இருக்கும். எந்த குறைவும் இருக்காது. எல்லா வசதிகளும் கொண்ட வீடாக, லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட வீடாக அவர் குடியிருக்கின்ற வீடு அமர்ந்திருக்கும். மேலும் அவர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். எந்த காரியம் என்றாலும், எந்த விசேஷம் என்றாலும் தாராளமாக, அளவுக்கு அதிகமாக, படோடாபமாக காசை நன்றாக இறைத்து தாராளமாக செலவழித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். ஏனென்றால் நிறைய செல்வம் உண்டு. ஆகையினாலே அந்த செல்வத்தை தாராளமாக பயன்படுத்தி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். அவருக்கு நில புல சொத்துக்கள் உண்டு, வீடு மனை சொத்துக்கள் உண்டு, வாகன சொத்துக்களும் உண்டு. நல்ல சொத்து மிக்கவராக இருப்பார். இவை எல்லாவற்றோடு அவருக்கு மேலும் தினமும் அன்றாடம் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். பண வரவு அவருக்கு இருக்கும். இப்படி பண வசதியிலே ஆடம்பரமும் செல்வாக்கும் நிறைந்த செல்வமும் இருக்கின்ற இந்த இவர் திறன்மிக்கவராக இருப்பார். எந்த ஒரு செயலிலும், எந்த ஒரு காரியத்திலும் அதனுடைய அருமை என்ன, பெருமை என்ன என்பதை தெரிந்து அதனுடைய அந்த செயல் திறன் மிக்கவராக இருப்பார். அவர் அந்த காரியத்தின் செயலின் திறன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு இயற்கையாகவே அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார். ஆக அந்த திறனும் அறிவு கூர்மை ஒன்றாக சேர்ந்து அவர் எந்த தொழிலை செய்தாலும் அதிலே நுணுக்கமாக செய்வார், சிறப்பாக செய்வார், அருமையாக செய்வார், திறம்பட செய்வார். தொழில் முனைவராக ஆவார். தொழில் நுணுக்கமிக்கவராக சிறப்பான பெயர் பெறுவார். மேலும் அவருக்கு மன அமைதி இருக்கும். இவ்வளவு இருந்தும் கூட மன அமைதி இருக்கும், மன நிம்மதி இருக்கும். எந்த சங்கடமும், எந்த தொல்லையும், எந்த பிரச்சனையும், எந்த சிக்கலும் இல்லாமல் மன அமைதியோடு வாழ்வார், மன நிம்மதியோடு வாழ்வார், அமைதியான வாழ்க்கை வாழ்வார். இதனாலே அவருக்கு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இதனாலே அவர் எங்கு வேலை பார்த்தாலும், அவர் எந்த பணி செய்தாலும் அவருடைய பணியிடத்திலே மற்றும் அவர் வாழக்கூடிய அந்த சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு தனி மரியாதை, தனி மதிப்பு இருக்கும். மதிப்பு மரியாதை மிக்க பெரிய மனிதராக, விஐபியாக, முக்கிய மனிதராக வாழ்வார். இவற்றோடு சேர்த்து அவர் படித்தவராக இருப்பார், கற்றவராக இருப்பார். இவை எல்லாவற்றிற்கும் இமயமலை போல சிகரம் வைத்தாற் போல அவர் கண்ணியமிக்கவராக இருப்பார். இவ்வாறாக விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்ஷ்மி யோகம் அமைய பெற்றால் எப்படிப்பட்ட சிறப்புகள், நன்மைகள் கிடைக்கும் என்பதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.